மரம்லாம் தூக்கிட்டு எங்கே நிற்கிறான்னு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடு வாசல் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது, நம்ம இருக்கிற சுற்றும் சுத்தமாக இருக்கணும். ஏன்னா இங்கே நிறைய செடி குப்பை அடைஞ்சிருக்கு. ஏதாவது பூச்சி பட்டது உட்காந்துருமோ, நமக்கு எதுவும் டிஸ்டர்ப் ஆயிருமோ, அவங்களுக்கு எதுவும் டிஸ்டர்ப் ஆயிருமோ பயந்து இந்த இடத்த கொஞ்சம் லேசாக க்ளீன் பண்ண போகிறேன். எப்போவுமே இந்த வேலை இவர் தான் பண்ணுவார். இப்போ அவர் கொஞ்சம் டைம் எதுவும் கிடைக்கிறனால நான் கொஞ்சம் இந்த பகுதியை கொஞ்சம் சுத்தம் பண்ணலை. ஏன்னா பிள்ளைங்களாம் உட்காந்துருப்பாங்க, ஏதாவது பூச்சி எதுவும் வந்துடக்கூடாது பயத்தில் நான் கொஞ்சம் வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நிறைய எங்கள் குப்பைலாம் சேர்ந்துருக்கு. இந்த முருங்கை மரம் இருக்குது பார்த்திங்களா, அந்த கொப்பு உடஞ்சி எல்லாம் இப்படி எங்கள் இதில் விடும். இதெல்லாம் தூக்கி நம்ம அப்படியே கொஞ்சம் போட்டுடலாம். அந்த பக்கத்தில் நிறைய விறகுலாம் சேர்த்துருக்காங்க. எவ்வளோ பெரிய பெரிய கட்டை பாருங்கள். எல்லா இடத்துல அந்த பக்கத்தில் நம்ம போட்டுடலாம், போட்டுட்டு க்ளீன் பண்ணலாம். இந்த அருகம்புல்லாம் எதுக்கும் எடுத்து வேஸ்ட் பண்ணுறது இல்லைன்னா, இது நான் டெய்லி பிள்ளையாருக்காக யூஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் பறிப்பேன். அதுக்காக அதை கொஞ்சம் விட்டு வச்சுருக்கேன். இந்த பெரிய பெரிய குப்பையெல்லாம் எடுத்து இப்படி தூர போட்டுடலாம். இதில் நம்ம இரும்பு கம்பி வச்சு லேசாக அப்படி க்ளீன் பண்ணிடலாம். இங்கே எங்கள் கடை குப்பை வர்றது கொஞ்சம், ஏன்னா இந்த பக்கத்து கடைக்காரங்களாம் கொண்டாந்து இப்படி போட்டுறாங்க. அதனால் நம்ம க்ளீன் பண்ணிடலாம். மழை நேரம் பார்த்திங்களா, ஏதாவது நம்ம குப்பையை சேர்த்துட்டோன்னா நமக்கு தான் பிரச்சனை. இந்த இடத்த நாங்கள் அடிக்கடி க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால் இவ்வளோ கொஞ்சம் நீட்டாக இருக்குது. இந்த பக்கத்தில் நிறைய புல் இருக்குது. புல்லை கையால் கொடுங்களான்னு பார்த்தா கையில் எதுவும் குத்திடுமோன்னு பயமாக இருக்குது. மழை பெஞ்சால் இங்கேருந்து தான் புல் பூண்டுலாம் முளைச்சி வந்துடுமோ. மற்ற நேரம் காடு மாதிரி கிடக்கும் எப்போவுமே. இப்போ ஒரு இடத்துல இவ்வளோ டஸ்ட்டு குப்பை சேர்த்துருக்கேன். கொஞ்சம் புல்லெல்லாம் கையால் அப்படி பிடிங்கிடலாம். நான் எப்போவுமே இருக்கிற பகுதியெலாம் ரொம்ப சுத்தமாக இருக்கும்னு நினைப்பேன். வீடாகட்டும் வெளியாகட்டும், நம்ம தொழில் பார்க்குற இடமாகட்டும், எதாக இருந்தாலும் சுத்தமாக இருக்கும்னு ஆசைப்படுவேன் நான். இவ்வளோ இடத்துல இவ்வளோ குப்பை வந்திருக்கு. இதை அப்படியே பெருக்கி அந்த பக்கம் தள்ளிடலாம். பெரிய பெரிய குப்பை இந்த விளக்குமாரில் வரவே மாட்டுது. இந்த கட்டையெல்லாம் எடுத்து அப்படி போட்டுடலாம். ஈரமாக இருக்குது அப்படின்னு எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கல் மண்ணெலாம் சேர்ந்து இதை க்ளீன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆயுதத்தை வாங்கி வச்சுருக்கோம் நாங்கள். எப்போ நான் விழுந்துட்டேன். செடி தான் பிச்சுக்கிட்டு வருது. செடிங்கெல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இழுக்க வரவே மாட்டேங்குது. நீ இன்னடி என்ன இழுப்பேன்னு இழுக்கு. எங்களுக்கு இந்த 3 கடை வரிசையாக இருக்குது. நடுக்கடையிலலாம் எப்போவுமே பெருக்க மாட்டான். அந்த கடையில் அந்த ஒரு பையன் பெருக்குவான். இவன் நடுக்கடைக்காரி பெருக்கி இங்கே ஒதுக்கி வச்சுருவா. நான் அதிலலாம் நாங்கள் சண்டைலாம் போட மாட்டோம். இன்னத்த சண்டையை போட சொல்லுங்கள். இன்றைக்கி சண்டையை போடுவோம், நாளைக்கு ஒருத்தர் மூஞ்ச நாங்கள் பார்ப்போம். ஏன்னா இப்போ வயநாடு நடந்த ஒரு கொடூர இடமா அதை யார்கிட்டையும் நமக்கு சண்டை போட மனசு வர மாட்டுக்கு. இன்னத்தை கொண்டு போகிறோம், இன்னத்தை சேர்த்து வைக்க போகிறோம்னு ஒரு மனசில் விட்டு கொடுக்குற ஒரு தன்மை எனக்கு இப்போ கூடுதல் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அப்படியே மனசு பாதிச்சுட்டே இருக்குது. இவன் எனக்கு ஹெல்ப் பண்ணலால, நின்று வேடிக்கை பார்க்கானா, ஒழுங்காக வேலை பார்க்கானா பார்க்கலையானு. என்னடி கடைக்கில் உட்காந்துருப்போம் வெளியே தெருவில் நிற்கிறேன்னு கேட்குறா. நான் ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு வேலையிலையும் திரும்பி பற்றிக்கு போக மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு செய்வேன். முடியலன்னா சம்புன்னு உட்காந்துருவேன். தெருவே பெருக்கியாச்சு. இப்போ நிறைய வீடியோ பார்த்திங்களா, ஃபோன் பார்த்துக்கிட்டே பேசிட்டு வீட்டை பெருக்க சொன்னால் தெரு ஊர் நாடு நடப்பெல்லாம் பெருக்கிற மாதிரி நானும் பெருக்க ஆரம்பிச்சிட்டேன் ரோடெல்லாம். பாருங்க, இப்போ இது வரைக்கும் ஃபுல்லாக பெருக்கியாச்சு, தெரியுதுங்களா? பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு இது ஃபுல்லாக இங்கே க்ளீன் பண்ணிட்டேன். இதுக்கு இந்த பக்கம் கை வைக்க போனால் விடிஞ்சிரும். அதுக்குள்ளே இது பூச்சி கீச்சி இது இருக்கும், பயமாக இருக்குது. எனக்கு மெயினாக இந்த இடத்துல தான் கொஞ்சம் பயமாக இருக்கும். இந்த முருங்கை மரம் இருக்கனால இந்த இடத்த க்ளீன் பண்ணியாச்சு. காலையில் கடை திறந்தோம்னா கஸ்டமர் இருந்தாங்க. வாசலில் எனக்கு பெருக்க முடியாமல் ஆகிட்டு நான் லேசாக தூத்தேன். லேசாக தூத்திடலாம். இப்போ பாருங்கள், இந்த இடம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இங்கேருந்து அங்கே வரைக்கும் சூப்பராக பெருக்கியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், ஆக மொத்தம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். என்னால் எவ்வளோ முடிஞ்ச அவ்வளோ க்ளீன் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் என்ன மாதிரி வேலை இல்லைன்னு இப்படி வேலை செய்வீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். டட்டா, பை பை.
பார்த்திங்களா, இப்போ அந்த இடம் அவ்வளோ க்ளீன் ஆகிட்டு. இதே மாதிரி மீண்டும் நல்ல ஒரு வ்ளாகில் வரேன். இது வ்ளாகுன்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒன்று. பாய், லவ் யூ. மழை காரணமாக எங்கே பார்த்தாலும் பச்சை பச்சைன்றது, எங்கே பார்த்தாலும் பச்சை பச்சைன்றது, எங்கே பார்த்தாலும் பச்சை பச்சைன்றது. பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் கால் வைக்கிறதுக்கு முடியாது, அவ்வளோ செடி முளைச்சி போய் இருக்குது. இது இடம் நிறைய தானாக முளைச்ச பாவக்காய். போன வருஷம் ஒரு குறைஞ்சதுக்கு ஒரு 1 கிலோ 3/4 கிலோ வரைக்கும் பாவக்காய் பறிச்சிருப்பேன். இந்த வருஷமும் பாவக்காய் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பை பை.